பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு வியாதி உள்ளவனை ஆண்டவர் சொஸ்தமாக்குகிறதை குறித்து பார்க்க போகிறோம். சரி, சொஸ்தமாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் புகழ்கிறார்களா, அவரை பாராட்டுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட பாராட்டலை. அவங்க என்ன நடக்குதுன்னா, அவரை குற்றச்சாற்றும்படியான ஒரு கூட்டம் இருக்கிறதை தவிர அவரை புகழவோ இல்லை அவரை பாராட்டவோ ஒருவருக்கும் மனதே இல்லாத ஒரு காலத்தில் அவர் வாழ்ந்தார். சரி, அப்போ தான் இருந்தது சிஸ்டர், இப்போ இருக்குதானே, இப்போவும் அதே கதை தான் ஓடிட்டுருக்கு. சரி, அதில் என்னோடய சில அனுபவத்தையும் நான் சேர்த்து சொல்லலான்னு நான் யோசிக்கிறேன். ஆண்டவர் எதை எனக்கு ஞாபகம் பற்றுவாருன்னு தெரில. நிறைய ஆண்டவர் செய்திருக்கார். அந்த சின்ன ஊழியத்தில் நிறைய செய்திருக்கிறார். இதே நிலமையில் நானும் இருந்திருக்கேன். ஏன்னா புதுசாக வந்தவங்க நம்ப மாட்டாங்க. ஆண்டவர் அது தேவ மகிமைக்காக நான் சொல்கிறேன். ஆமாம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அங்கே சூம்பின கையுடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனுக்காகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டேனோ? ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான். ஆதலால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார். இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப ஆலயத்திலிருந்து வரும் பொழுது அங்கே ஒரு கை வராத ஒரு பிறவிலி பிறப்பிலேயே அவன் எப்படி இருக்கிறான்னா, சூம்பின கையுடைய மனுஷன் இருந்தான். அவனை சொஸ்தமாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகும்பொழுது, சொஸ்தமாக்கிட்டால் அவளை என்ன பண்ணிடலாம், அவரை குற்றப்படுத்தலான்னு சொல்லி அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதை பிடித்து தூக்கி விட மாட்டேனோ என்று. மாட்டை நான் விழுந்து பார்த்தாலும் அது ஒரு 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 மாடு விழுந்துட்டா அதை என்ன பண்ண மாட்டேனா, நான் தூக்க மாட்டேனா? அதை போல தான் இவன் என்ன பண்ணுறான், குழியில் விழுந்தவனுக்கு அடையாளமாக இருக்கிறான். அவனுக்கு கை கால் இருந்தால் தானே அவனோட வேலையை அவன் பார்த்துக்கொள்ள முடியும். ஒரு குழியில் விழுந்தவனாக, மற்றவர்கள் உதவியை எதிர்பார்க்கிறவனாக காணப்படுகிறானே, அவனை நான் எப்படி அவனை சுகப்படுத்தாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். ஓய்வு நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார். பாருங்கள் பிரியமானவர்களே, என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பின்பு அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அது மறு கையை போல் சொஸ்தமாயிற்று. இந்த சொஸ்தமானது மற்றவர்களுக்கு எப்படி இருக்குன்னா எரிச்சலாக இருக்குது. இவர் தச்சரோட பிள்ளை, ரொம்ப படிக்க கூட இல்லை, இவங்க ரொம்ப ராஜ வம்சத்துலேயும் கிடையாது. அப்படி இருக்கச்ச எப்படி இந்த மாதிரியெல்லாம் ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்னு பார்க்குறாங்களே தவிர அவர் தேவகுமாரன் என்று பார்க்கவில்லை. இத்தனைக்கு எல்லாரும் நியாயசாஸ்திரிகள், நியாய பிரமாணத்தில் இருக்கிறவங்க, இவங்களாம் நிறைய வேதத்தின்படி வேத பாரகராகவும் இருக்கிறார்கள். ஆனாலும் ஏற்றுக்கொள்ள மனதில்லை. பிரியமானவர்களே, இதே மாதிரி தான் என் கூட எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன். எத்தனையோ பேர். ஆமாம், அவங்கள கூட்டிகிட்டு போவேன். சில இடங்களெல்லாம் நான் கூட்டிகிட்டு போகும்போது இந்த மாதிரி ஒரு அற்புதம் இங்கே நடந்துச்சு, இது செய்தார் ஆண்டவர், எனக்கே ரொம்ப அது ஆச்சரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, அப்படியேன்னு கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா இவங்க படிக்கலை, இவங்க இன்னும் அதாவது வளர்ச்சி அடைந்த முதிர்ந்த ஒரு ஊழியக்காரன் சொன்னால் நம்ம எல்லாருமே வாய் ஆன்னு திறந்து பார்ப்போம். வளர்ந்து வர ஊழியக்காரங்களோட வச்சு நம்ம என்ன பண்ண மாட்டோம், கேட்க மாட்டோம். அப்படி தான் அதே நிலைமையில தான் ஆண்டவருக்கும். அவர் வளர்ந்து அந்த 3 வருஷம் ஊழியத்தில் அநேகர் நிமித்தம் ரிஜிக்கப்பட்டவராக, ரிஜெக்ட் ஒருவரும் ஏற்றுக்கொள்ள மனதில்லாத, ஒரு இடத்துல ஏற்றுக்கொண்டாலும் ஒரு இடத்துல ரிஜெக்ட் பண்ணுகிற ஒரு காரியத்தை பார்க்கலாம். அப்போ பாருங்கள், நான் எத்தனையோ இடங்களிலே ஜெபித்தது உண்டு, அதை அவர் செய்தது உண்டு. வீடு கட்டாதவங்க, குழந்தை இல்லாதவங்க, திருமணத்துக்கு, வியாதி உள்ளவங்க, இப்படி ஏகப்பட்ட கடன் பிரச்சனை இருந்தவங்க நிறைய நான் சாட்சி சொல்லலாம். வயிற்றில் இருந்து கணவன் மனைவி சேராத காரியம் இப்படி. ஆனால் சாட்சி சொல்ல அவங்களுக்கு மனதில்லை.
கூட இருக்கிறவங்க கூட என்ன பண்ண மாட்டாங்கன்னா, ஆமாம் இவங்க ஜெபம் பண்ணி அது நடந்துச்சா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. சில கண்டுபிடிச்சிருவேன். அது போல தான் பாருங்களேன். அப்பொழுது பரியசர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணினார்கள். இயேசு அதை அறிந்து அவிடம் விட்டு விலகி போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவர்கள் எல்லாரையும் அவர் சொஸ்தமாக்கி. பிரியமானவர்களே, கொலை செய்யும்படியான காரியத்தை அவர் அறிந்து அவிடம் விட்டு விலகி போனாராம். நான் என்ன சொல்கிறேன் தெரியுங்களா? ஒருத்தர் நம்ம உண்மையே சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நடந்த உண்மை அப்படியே சொல்கிறோம் சரிங்களா? பால் கறந்த பால் போல் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அது அப்படியான்னு அவங்க கேட்கலன்னா அவங்க எப்படி இருக்காங்கன்னா, நம்பவில்லை என்று அர்த்தம். அப்படியா, அப்படிங்களா அப்படின்னு அவங்க கேட்கலன்னா அது நம்பவில்லை என்று அர்த்தம். உண்மையில் அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கொலைக்கு சமானம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கொலைக்கு சமானம். அப்போ நம்ம சொல்கிறது நம்பலைன்னும் போது நமக்கு அது எப்படி இருக்கும்? அந்த மனசு கஷ்டப்படும் போது ஒரு கொலைக்கு சமானமாக தான் இருக்கும். பிரியமானவர்களே, நான் எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு, நான் சொல்கிறது ஒரு 6 வருஷம் முன்னாடி ஒருத்தவங்க சாமான் தைச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப அப்போ வீசிங் இருந்துச்சு. ரொம்ப சளி அப்படியே தும்பிக்கிட்டே இருப்பேன், பயங்கரமாக மூக்கில் ஒளிவிட்டே இருக்கும். அப்போது அவங்க ரொம்ப கடன் ரொம்ப கடன் பிரச்சனை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் கடன் இங்கே வா, உன் கடன் என்னால் தர முடியாது, நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த காசை கொடுக்கும்பொழுது, அவங்களுக்கு மாதம் தரும்பொழுது ஜெபம் பண்ணி கொடுப்பேன். அவங்களுக்குள்ளே அவங்க சொன்னதை நான் அப்படியே சொல்கிறேனுங்களேன். அவங்க சொன்னாங்க, எனக்குள்ளே ஒரு தைரியம் வந்துச்சு, நான் ஜெயிச்சிடுவேன்ற ஒரு தைரியம். ஃபஸ்ட்டு அவங்க சொன்னது, எனக்குள்ளே ஒரு தைரியம் வந்துச்சு, நான் ஜெயிச்சிடுவேன், கொடுத்துருவேன், என்னால் முடியும், எனக்கு எந்தாவது வேலை செஞ்சு சம்பாதிச்சிடுவேன், எல்லாத்தையும் அடைச்சிடுவேன்ற ஒரு தைரியம் எனக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு அவங்க சாட்சி சொல்லுவாங்க. பின்பு பூ வியாபாரம், பழ வியாபாரம், கீரை வியாபாரம் இப்படி பண்ண அவங்களோட ஆக்டிவிட்டீஸை பார்த்து நிறைய பேர் கேட்க ஆரம்பித்தது. நிறைய சாட்சி இருக்குது. இது ஒன்று சொல்கிறேன், டைம் இல்லாதனால. அவங்க சொல்லுவாங்களா எல்லாரும், என்னடி நிறைய கடை இருக்குன்னு புலம்பிகிட்டே இருப்பேன், இப்போல்லாம் பார்த்தா பயங்கர ரொம்ப தைரியமாக இருக்க, ஆளை பார்த்தாலே நல்ல பிரிஸ்காக இருக்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அக்கா இப்படி சொல்கிறாங்க அக்கா அப்படின்னு சொல்லி, நீ ஜெபம் பண்ணு, உன் தனி ஜெபத்தில் பண்ணு, நானும் பண்ணுறேன். அவங்க சொல்லுவாங்க, அக்கா நான் ஜெபம் பண்ணும்போது இயேசு நிற்கிறாரு நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம். நான் அப்படியே நம்பிடுவேன். அது பொய்யா இருந்தால் அவர் பார்த்துப்பார், உண்மையாக இருந்து நான் அப்படியான்னு கேட்கலன்னா எனக்கு பிரச்சனையாகுமே, அப்படியான்னு கேட்டுப்பேன். ஆனால் அவங்க நிறைய பொய் சொல்லுவாங்க, நிறைய வரேன்ட்டு வராமல் இருக்கும். அது 2 நாளைக்கு கிடக்கும் அந்த பாத்திரம். காலையில் எடுத்து போடுக்கா வரணும், மத்தியானம் வராது, மத்தியானம் சேர்க்குறேன், மத்தியானமும் வராது, என்னப்பா அப்படின்னா அப்புறம் நைட்டு வராது, மறுநாள் காலையில் தேய்ப்பாங்க. இப்படியாப்பட்ட ஒரு டிசிப்ளினே இல்லாத ஆள், ஒரு வாங்கின பொருளை திருப்பி கொடுக்காத ஆள், மாற்றி பேசுகிற ஆள், அது சொல்லிச்சு நான் ஆண்டவரை பார்த்தேன்னு சொல்லி. நான் அப்படியான்னு கேட்டுட்டு போயிட்டேன். இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க? அது ஒருவேளை உண்மையாக கூட இருக்கலாம். ஏன்னா அவர் நீதிமானுக்காக வரலையே, பாவிக்காக தானே வந்தார். பிரியமானவர்களே, அப்படியாக நிறைய பேர் அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனது இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அப்போ பாருங்கள், அவரை கொலை செய்யும்படியாக அவங்க என்ன பண்ணுறாங்க, வருகிறார்கள். இயேசு அதை அறிந்து அவிடம் விட்டு விலகி போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவர்கள் எல்லாரும் அவர் சொஸ்தமாக்கி தம்மை பிரசித்தம் பண்ணாதபடிக்கு அவர்களுக்கு கண்டிப்பாக கட்டளிட்டார். நீ இதை நான் ஆண்டவர் தான் செய்தான் ஃபேமஸ் பண்ண வேணாப்பா, நீ என்ன பண்ணி, நீ சொஸ்தமானியா, சுகமாக இரு, நல்லா இருன்னு சொல்லிட்டு போகிறார். பிரியமானவர்களே, இப்படி கொலை செய்கிறவர்கள் கண்டு அறிந்து அவர் தனியே போணுங்கிறது போல, இப்படியேப்பட்டவர்களை நீங்கள் பக்கத்தில் வச்சுருந்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, நான் சொல்கிறேன் கேட்டுக்குங்க. நீங்கள் ஆண்டவர் பற்றி சொல்லி சாட்சி சொல்வீங்க. இவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா, அப்படி இதெல்லாம் ஒரு இதுவா அப்படின்னு பார்த்துட்டாங்கன்னா உங்கள் வார்த்தை அவங்கக்கிட்ட போகாது. இப்படியேப்பட்ட ஆளை ஒரு வேளை உங்கள் கூட இருந்தாங்கன்னா, அது யாராக இருந்தாலும் அப்படியே விரட்டி விட்ருங்க, அவங்கள சேர்க்காதீங்க.
கிட்டே சேர்க்காதீங்க, துரத்தி விட்ருங்க. நிஜமாக சொல்கிறேன், இறக்கமே படாதீங்க. ஏன்னா ஊழியம் கெட்டு போயிடும். கவனமாக இருங்கள். இயேசுக்கே அந்த நிலமை, நமக்கு ஒன்றுமே, நம்மளாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா அது அப்படி தான். அவர் பாருங்கள், இந்த இடத்துல வரும் அந்த வார்த்தை, சோத்திரம் சோத்திரம். இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்மாவுக்கு பிரியமாக இருக்கிற என்னுடைய நேசர், என் ஆவி அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை அறிவிப்பார். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை செய்கிற தேவனுங்க. அப்புறம் அவர் அறிந்தவர்களுக்கு, அவரையே நம்பி இருக்கிறவங்களுக்கு செய்யாத இருப்பாரா? கண்டிப்பாக செய்வார். உங்களோட ஊழியமாக இருக்கட்டும், உங்களோட குடும்பமாக இருக்கட்டும், உங்களோட தனி ஜபமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் நீங்கள் கர்த்தரை நம்பி இருங்கள். அவர் கண்டிப்பாக அவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் அந்த இன்னொரு வசனத்துக்காக தேடினா அந்த வசனம் எங்கே இருக்குதுன்னு தெரியல எனக்கு, அதுக்குள்ளே நான் விட்டுட்டேன். பிரியமானவர்களே, அப்போது இவ்வளோ நன்மை செய்தவரை என்ன சொல்கிறாங்க? பிசாசு. இது ஃபுல்லாக நீங்கள் படிச்சிங்கன்னா 12ஆம் அதிகாரத்தில், மத்திய 12 படிச்சிங்கன்னா, பிசாசு பிடித்தவன், அதனால தான் ஓட்டுற, நீ மாந்திரிகத்தில் பண்ணுற, நீ போஜன பிரியன், இப்படி ஏகப்பட்ட காரியத்தை அவர் மேலே என்ன பண்ணுறாங்க? குற்றம் சாட்டி கொண்டே தான் இருக்கிறார்கள். நான் ஒன்று சொல்லுகிறேன் உங்களுக்கு, நீங்கள் உங்கள் இருதயத்தில், உங்கள் சிந்தையில், உங்களோட மனசில் என்ன எங்கே உங்களால் சேவ் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. உங்கள் மேலே கல் எறிகிறவங்க அஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா ஏசி விட நம்ம ஒன்றும் கஷ்டப்பட்டுரல. அவர் ஊழியத்தின் பாதியில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டார். கல் எறிகிறவங்க எரிந்து கொண்டே இருக்கட்டும், கை வலிக்க ஓடி போயிடுவாங்க. ஆனால் உங்கள் காரியத்தில் கவனமாக இருங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். உங்களுக்கு வேண்டிய அத்தனை காரியங்களை அவர் செய்வார். உங்கள் ஊழியத்தில், குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களோடு அவர் இருப்பார். நீங்கள் ஜெயிப்பீர்கள். அவர் ஜெயித்தார், நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஜெயிக்கவே நம்ம பிறந்திருக்கிறோம். அமீன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அமீன். அல்லேலூயா.